பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. மனில்லதி காப உஸ்புஐனி. மன் அல்லதி காப உஸ்புஐனி. உஸ்புஐன் 2 வாரங்கள். காப வராமல் இருக்கிறது, அவன் வராமல் இருக்கிறது, வராமல் இருந்தான், ஆப்சண்டாக இருந்தான். இந்த காப உஸ்புஐனி மண் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்காக அல்லதி சொல்லப்படுது. இல்லைன்னா இதுக்கும் இடையில லிங்க் இருக்காது, தொடர்பு இருக்காது. இஸ்முல் இஷாரா அல்லதி. மனில்லதி காப உஸ்புஐனி. ஏற்கனவே படித்த பாடத்தில் இருந்து கேள்வி. யாரு? ஹுவ யாசிர். மேலே வந்துச்சு. ஹுவ யாசிருன். அவன் யாசிர். ஹுவ யாசிருன். மனில்லதி ஜாஅ முதாஹிரன். மாதா கால லஹுல் முதர்ரிசு. மனில்லதி ஜாஅ முதாஹிரன். தாமதமாக வந்தவர் யார்? தாமதமாக வந்தவர் யார்? மனில்லதி ஜாஅ முதாஹிரன். மாதா கால லஹுல் முதர்ரிசு. முதர்ரிஸ் அவருக்கு என்ன கூறினார்? ஹுவ நுஅமானு. ஹுவ நுஅமானு. கால லஹுல் முதர்ரிசு மன் ஜாஅ முதாஹிரன் ஃபலா யதுகுல் ஹத்தா யஸ்தஅதின. நுஅமான் ஆப்சண்டாக ஆனது யாரு? இது லேட்டாக வந்தது நுஅமான். ஹுவ நுஅமான், அவன் நுஅமான். கால லஹுல் முதர்ரிசு. முதர்ரிஸ் அவனுக்கு சொன்னார். மன் ஜாஅ முதாஹிரன். தாமதமாக யார் வந்தாரோ, ஃபலா யதுகுல் அவர் நுழைய வேண்டாம். லா யதுகுல் அவர் நுழைய வேண்டாம். ஹத்தா யஸ்தஅதின அனுமதி கேட்காத வரை அவர் அனுமதி கேட்டுத்தான் நுழையணும். அதனால் அனுமதி கேட்காதவரை அவர் நுழைய வேண்டாம். அனுமதி கேட்டுட்டு தான் உள்ளே வரணும். இப்போ இங்கே மண்ணுங்கிறது அதாத்து ஷர்த். ஜாஅ முதாஹிரன் ஷர்த். ஃப இங்கே ஏன் இணைஞ்சு வந்திருக்கு? லா யதுகுல் ஹத்தா யஸ்தஅதினங்கிற அந்த ஜும்லா வந்ததுனால ஃபா இணைஞ்சு வந்திருக்கு. மன் ஜாஅ முதாஹிரன் ஃபலா யதுகுல். இப்போ இந்த முதாரி மஜ்சூம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜவாபு ஷர்த்துனால இது மஜ்சூம் ஆகலை. இது ஏற்கனவே லா யதுகுல் அப்படிங்கிற அந்த நஹி, இது லா அன் நாஹியா. இந்த லா அன் நாஹியா என்ன பண்ணும்? முதாரியை ஜஸ்ம் பண்ணும்ல. அதனால இது ஏற்கனவே ஜஸ்மில் இருக்குது. ஆனால் இது மொத்தமாக சேர்த்து ஃபா வந்ததுனால இது மொத்தமாக சேர்த்து ஃபி மஹல்லி ஜஸ்மின். மன் ஜாஅ முதாஹிரன் ஃபலா யதுகுல் ஹத்தா யஸ்தஅதின. யஅதி ஃபி ஸாஅத்தி ராபிஅத்தி. என்னது கேள்வி? ஃபி ஐயி ஸாஅத்தின் யஅதில் முதர்ரிசு லித்தர்ஸில் இதாஃபியி. கூடுதலான வகுப்பிற்கு ஆசிரியர் வருவது எந்த நேரத்தில்? ஃபி ஐயி ஸாஅத்தின் எந்த நேரத்தில் ஆசிரியர் கூடுதலான வகுப்பிற்கு வருவார்? ஃபி ஐயி ஸாஅத்தின் எந்த நேரத்தில்? ஃபி ஐயி ஸாஅத்தின் எந்த நேரத்தில்? ஐயினா எந்த, ஐயு ஸாஅத்தின் எந்த நேரம், ஃபி ஐயி ஸாஅத்தின் எந்த நேரத்தில், யஅதி வருவார், அல் முதர்ரிஸ், லித்தர்ஸில் இதாஃபியி. இதாஃபினா கூடுதலான வகுப்பிற்காக, பாடத்திற்காக. யகூனு ஷர்த். அப்போ யஅதி ஃபி ஸாஅத்தி ராபிஅத்தி. யஅதி ஃபி ஸாஅத்தி ராபிஅத்தி 4 மணிக்கு வருவார். பாடத்தில் வந்திருக்கிறது. அதாவது இந்த பாடத்தை நம்ம பாடத்துடைய டெக்ஸ்ட்டை புரிஞ்சிருக்கோமாங்கிறதுக்காக வழக்கமாக நம்முடைய உஸ்தாத் இந்த கேள்வியை போடுவார். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தின் காமனாக ஒரு கொஸ்டின். அது படித்த பாயிண்ட்டும் விளங்குற மாதிரி இருக்கும். யகூனு ஷர்த்து வல் ஜவாபு. ஷர்த்தும் ஜவாபும் இருக்கும். எப்பெல்லாம் இருக்கும்? இம்மா முதாரி ஐனி. எப்படி இருக்கும்? ஒன்று இம்மானா எய்தர் முதாரி ஐனி. இரண்டுமே ஷர்த்தும் முதாரியாக இருக்கும், ஜவாபும் முதாரியாக இருக்கும்.
உதாரணத்துக்கு ஒயின் தஊது நஊத். நம்ம வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் கீ பார்த்துருக்கோம். அந்த இங்கிலீஷ் கீழ இந்த விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட்டே இந்த பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே இந்த பாடத்தில் என்னென்ன படிக்க போகிறோங்கிற விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து பாடம் நடத்துகிறோம். அப்போ பாடத்திலேயே வந்து இந்த தெளிவாக இதை போட்டிருக்கிறாங்க. அதை தான் தனியாக எடுத்து கீழே இங்கிலீஷ் கீழே போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். ஒயின் தஊது நஊத். இப்போ தஊது இதுவும் முதாரி, நஊத் இதுவும் முதாரி. இன் வந்ததுனால ரெண்டுமே மஜ்சூமா இருக்கு. தஊதூன அந்த நூன் போச்சு, அதுக்கு பதிலாக ஒரு வாவை வந்து சேர்த்துருக்கணும். அப்புறம் நஊது ஐனுக்கு அப்புறம் ஒரு வாவு இருக்கும், நஊது. இப்போ நமக்கு நஊது அப்படின்னு சொல்லும்போது வாவுக்கும் சுக்குன் இருக்கும், தாலுக்கும் சுக்குன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த பலகீனமான எழுத்து அதை நம்ம வந்து விட்டுருவோம். அதை விட்டுறதுனால நஊது அப்படின்னு ஆயிடுது. ஆக மொத்தம் இன்னுங்கிறது அதாத்து ஷர்த்து. தஊது ஷர்த்து, நஊத் ஜவாப். இப்போ ஷர்த்தும் ஜவாபும் மஜ்சூமா இருக்கு. காரணம் அதாத்து ஷர்த் இன். அதோட இது ரெண்டுமே முதாரியா இருக்கு. இந்த மாதிரி ஷர்த்தும் முதாரியா வரும், ஜவாபும் முதாரியா வரும். இது ஒரு வகை. ரெண்டாவது ஒயிம்மா மாதியினி, ரெண்டுமே மாதியா வரும். ஷர்த்தும் மாதியா வரும், ஜவாபும் மாதியா வரும். நஹ்வு உதாரணம் ஒயின் உத்தும் உதுனா, ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது, ஆனால் அமைப்பு தான் வேற. இந்த மாதிரி மாதியா வந்தாலும் முதாரியுடைய மானா தான் வரும். ஒயின் உத்தும் உதுனா, நீங்க திரும்பிட்டீங்கன்னா, போன இடத்துல இருந்து நீங்க திரும்பிட்டீங்கன்னா நாங்களும் திரும்பிடுவோம் அப்படின்ட்டு. ஒயின் உத்தும் உதுனா, இன் அதாத்து ஷர்த், உத்தும் ஷர்த், உதுனா ஜவாப். மாதியா இருக்கும்போது மாதி எப்பவுமே மப்னி, அதனால மஜ்சூம் ஆகாது. ஆனால் ஃபி மஹல்லி ஜஸ்மின், அந்த நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு வெளியில் தெரிகிற அந்த அலாமத்தெல்லாம் இருக்காது, ஏன்னா அது மாதி மப்னி. இதெல்லாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் எப்போ புரியும்னா, தொடர்ச்சியாக இந்த பாடங்களை படிச்சுட்டு வரவங்களுக்கு தான் புரியும். இடையில இந்த வீடியோவை மட்டும் பார்க்குற இந்த கிளிப்பை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரியாது. மாதி மப்னி அலாமத்துன்னு இந்த மாதிரி இலக்கண வார்த்தைகள் சொல்கிறதெல்லாம் புரியாது. அதனால் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரணும். ஒயிம்மா மூணாவது, ஒயிம்மா மாதியன் ஃப முதாரிஅன். மாதி வந்து அடுத்து உடனே முதாரியா வரும், பிறகு முதாரியா வரும், கூடவே பின்னாடி உடனே ஃப, தென் முதாரி. முதல்ல ரெண்டும் முதாரியா வரும், ரெண்டும் மாதியா வரும், மாதியா வரும், முதாரியா வரும். நஹ்வு மன் கான யுரீது ஹர்ஃபல் ஆஹிரதி நஸீது லஹு ஃபி ஹர்ஃபிஹி. இப்போ இங்கே அதாது ஷர்த்து மன், கான மாதி இது ஷர்த்து, கான யுரீது ஹர்ஃபல் ஆஹிரதி இது வரைக்கும் ஷர்த்து, மாதியை கொண்டு ஆரம்பிக்குது கான. இது மொத்தம் மாதியுடைய விஷயம் தானே, கானன்னு ஆரம்பிக்கிறதுனால. அடுத்தது நஸீத், இது முதாரி, நஸீத் லஹு ஃபி ஹர்ஃபிஹி, இது ஜவாபு. அதாத்து ஷர்த்து, ஷர்த்து ஜவாப். மாதி வந்து மப்னி, முதாரி மஜ்சூம் ஆயிருக்கு. நஸீது அந்த யா போயிடுச்சு, நஸீது இந்த யா போய் நஸீது, நஸீது அப்படின்னு இருக்கிறது. ரெண்டு இல்திகாவு சாக்கினைன், ரெண்டு சுக்குன் ஒன்றா சேரும்போது பலகீனமான வார்த்தை விட்டுருவோம். அதனால யா வந்து பலகீனமான எழுத்து, பலகீனமான வார்த்தையில் எழுத்து யா ட்ராப் ஆயிரும். இப்போ நஸீத், நஸீத் லஹு ஃபி ஹர்ஃபிஹி. மூணாவது விஷயம் என்னது, மாதியா வரும், பக்கத்தில் முதல்ல மாதி ஷர்த்து மாதி, ஜவாபு முதாரி. மொத்தம் எல்லா காம்பினேஷனும் வர்ற மாதிரி இருக்கு. நாலாவது ஒயிம்மா மாதி முதாரி அன் ஃப மாதியன், ஒயிம்மா முதாரி அன் ஃப மாதியன். ஷர்த்து முதாரியா வருது, ஜவாபு மாதியா வருது.
நஹ்வு கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யகும் லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு. இப்போ மன்ன அதாத்து ஷர்த், யகும் ஷர்த், யகும் லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், குஃபிர ஜவாபு ஷர்த், குஃபிர லஹு. யாரு சங்கை பொருந்திய அந்த லைலத்துல் கத்ர் இரவுல உறுதியான நம்பிக்கையுடனும் வாக்குறுதியின் மீது உறுதியான நம்பிக்கையுடனும் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வஹாதா கலீலுன். இந்த மாதிரி இம்மா முதாரி அன் ஃபமாதியன், முதாரி ஷர்த்து முதாரியா வந்து ஜவாபு ஷர்த் மாதியா வரக்கூடிய இந்த அமைப்பு இது ரொம்ப ரேரா சொற்பமாக தான் வரும், கம்மியாக தான் இந்த மாதிரி வரும். வஹாதா கலீலுன். மேலே உள்ள 3 வகை பொதுவானது, இது இந்த ரேரானது. அப்போ ஷர்த்தும் ஜவாபும் ரெண்டுமே முதாரியா வரக்கூடிய ஒரு அமைப்பு, ரெண்டுமே மாதியா வரக்கூடியது. ஒன்று ஷர்த்து மாதி ஜவாபு முதாரி, ஷர்த்து முதாரி ஜவாபு மாதி, இந்த அமைப்பில் வரும். ஆனால் ஷர்த்து முதாரி ஜவாபு மாதியா வரக்கூடியது ரொம்ப குறைவாக வரும். அடுத்த படத்தில் பார்க்கலாம்.